நண்பர்களே, இன்று மே மாதம் 8ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:50. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த முறுகல் நிலைமை 2 பேரும் மாறி மாறி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் யுத்தம் வருமா என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஈரான் யுத்தத்திற்கு வாருங்கள் என்று அமெரிக்காவை அழைக்கிறது. ஆனால் அமெரிக்கா உடனடியாக போவதற்கு தயாராக இல்லை. ட்ரம்ப் சொல்கின்றார், இது ஒரு சாதாரண ஒரு தாக்குதல் தான், ஆனால் யுத்த நிறுத்தம் இன்னும் இருக்கிறது என்று ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய ட்ரூத் சோஷியலில். முழுமையான விவரங்களை பார்ப்போம். இன்று யுஏஇ மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. யுஏஇ மீது ட்ரோன் தாக்குதலும் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களும் நடந்திருக்கின்றன. அது தொடர்பான விவரங்களையும் நாம் இன்று பார்ப்போம். 3 கப்பல்களுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு அந்த கப்பல்கள் விலகி சென்றதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. என்ன விஷயங்கள் என்று முழுமையாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். ஈரானிடமிருந்து மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் வரும் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு படைகள் எங்க யுஏஇல இருக்கிற வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் இன்று அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல்களை தாங்கள் கையாண்டு வருவதாக அமைச்சகம் சொல்லி இருக்கிறது. தேசிய அவசர நிலை ஆணையம் சொல்கிறது, குடியிருப்பாளர்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் வெளியில வர வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவித்தல்களை பின்பற்றுமாறும் யுஏஇ சொல்லியிருக்கிறது. இப்ப யுஏஇயும் இஸ்ரேலும் சேர்ந்திருக்கிறது, மிக வெளிப்படையாக சேர்ந்திருக்கிறது. இஸ்ரேல் யுஏஇட்ட காசை வாங்கி இஸ்ரேல் அவர்களுடைய ஏவுகணை மறைப்பான்களை கொடுத்திருக்கிறது. கீழே விழுகின்ற ஏவுகணை இடி அந்த துண்டுகள் அதை கிட்ட போக வேண்டாம், புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்று யுஏஇ மக்களை அச்சுறுத்தி இருக்கிறது. இலக்குகள் குறித்த உடனடி விவரங்கள் எதையும் இதுவரை வழங்கவில்லை யுஏஇ. எங்கெங்கெல்லாம் விழும் என்று சொல்லல. 4 வாரங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு இந்த வார ஆரம்பத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் முதல் முறையாக ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளானது. ஏனென்றால் ஈரான் ஏன் யுஏஇ தாக்குதல்னா அங்குதான் இஸ்ரேலினுடைய எல்லா ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டு யுஏஇ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. யுஏஇயும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் இப்பொழுது ஈரானை அடிக்க யோசிக்கிறார்கள். எனவேதான் யுஏஇ மீது தாக்குதல் நடத்துகிறது. முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பதற்காக திங்கட்கிழமை அன்று தொடங்கப்பட்ட அமெரிக்க தலைமையிலான முயற்சிக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் சொல்லியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை அன்று அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார். 2 கப்பல்களை கூட்டிட்டு வர முயற்சியை கைவிட்டு விட்டார். போர் நிறுத்தத்தை மீறி அமெரிக்க படைகள் ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தாக்கியதை தொடர்ந்து ஈரானிய ராணுவ கடற்படை ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதனால் அந்த கப்பல்கள் அந்த பகுதியில் இருந்து தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் போர் நிறுத்தத்தை மீறி ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலும் மற்றும் ஈரானிய எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியிலும் ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க கப்பல்களை தொடர்ந்து நேற்றிரவு பல்வேறு ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி தங்களது கடற்படை அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அமெரிக்க போர்க்கப்பல்கள் தற்பொழுது தங்கள் பாதையை மாற்றி அந்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுக பகுதிகள் மீது அமெரிக்க ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்திய பிறகு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஹதமல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கை சொல்கிறது. ஆக்கிரமிப்பு, பயங்கரவாதம் மற்றும் சட்டவிரோதம். அமெரிக்க ராணுவம் ஜஸ் கடலோர பகுதியில் ஹோர்முஸ் நீரிணையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஈரானிய எண்ணெய் கப்பலை குறிவைத்தது தொடர்பாக ஈரான் கோபம் அடைந்திருக்கிறது. தனித்தனியாக ஆனால் ஒரே நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் யுஏஇன் ஃபுசைரா துறைமுகத்திற்கு நேரெதிரே நீரிணை கீழ் நுழையும் பொழுது மற்றும் ஒரு ஈரானிய கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. எரிபொருள் கப்பல்கள் மீதான தாக்குதல்களுடன் ஒரே நேரத்தில் பிராந்திய நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்ட அமெரிக்க படைகள் ஈரானின் தெற்கு கடற்கரையோரம் உள்ள பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது வான்வழி தாக்குதல்களை தொடுத்திருக்கின்றன. பந்தர் ஹமீர், சிரிக் மற்றும் கெஷிம் தீவுக்கு அருகில் உள்ள இடங்கள் தாக்கப்பட்டன என்று ஈரான் சொல்கிறது. அமெரிக்கா தாக்கி இருக்கிறது. எனவே ஐஆர்ஜிசியின் கடற்படை இந்த பதிலடி நடவடிக்கை குறித்து மேலும் விரிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறது. ஜாஸ்கர்கே நடந்த எரிபொருள் கப்பல் தாக்குதல் தெளிவான எச்சரிக்கைகளையும் மீறி அமெரிக்க போர்க்கப்பல்கள் நீரிணையை நோக்கி முன்னேறியதற்கு பதிலடியாக தொடங்கப்பட்ட துல்லியமான தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே 3 அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானிய படைகள் அதிக வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்ட கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி அந்த கப்பல்களை நோக்கி நேரடியாக சுட்டதாக ஐஆர்ஜிசி சொல்கிறது. தாக்குதலுக்கு பிறகு நடந்த உளவுத்துறை கண்காணிப்பு
அமெரிக்க ராணுவ சொத்துக்களுக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டதாக தளபதி தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் தாக்குதல் சக்தியை கண்டு 3 அமெரிக்க கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை விட்டு உடனடியாக தப்பி ஓடின என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஹதமல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல் பஹாரி சொல்கின்றார், எந்த ஒரு ஆக்கிரமிப்பு அல்லது அத்துமீறல் செயலுக்கும் ஈரான் தயக்கமின்றி பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இஸ்மாயில் பாக்காயி சொல்கின்றார், வாஷிங்டனையும் இஸ்ரேலையும் நோக்கிய ஒரு கூர்மையான செய்தியை தன்னுடைய தளத்திலே பதிவிட்டிருக்கின்றார். சிங்கத்தின் கோர பற்களை கண்டால் சிங்கம் சிரிக்கிறது என்று எண்ணி விடாதீர்கள். சிங்கத்தின் கோர பற்களை கண்டால் சிங்கம் சிரிக்கிறது என்று எண்ணி விடாதீர்கள் என்று ஒரு அரபு பதிவிலே அவர் வெளியிட்டிருக்கின்றார். வியாழக்கிழமை நேற்று ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா ஈரானில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியது என்றும் ட்ரம்ப் சொல்கின்றார், கால வரையறையின்றி நீடித்திருந்த ஒருதலை பட்சமான போர் நிறுத்தத்தை அமெரிக்காவின் நடவடிக்கை மீறியதாக தெஹ்ரான் சொல்கிறது. ஆனால் பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் சொல்லி இருக்கின்றார். இப்ப ஈரான் சொல்கிறது, ஓகே வாங்க போருக்கு, நாங்கள் 2 பேரும் போரில் மோதி பார்ப்போம் என்று ஈரான் சொல்கிறது. பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு வான்வெளி தாக்குதல்களுடன் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்படிக்கை குறித்து சமீபத்திய முன்மொழிவுக்கு தெஹ்ரானிடமிருந்து பதிலுக்காக காத்திருக்கும் வேளையிலே இந்த சண்டை வந்திருக்கிறது. இந்த சமீபத்திய மோதல்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை மற்றும் ஒவ்வொரு தரப்பும் எதை அடைய முயற்சிக்கிறது என்பது பற்றி மிக பெரிய கேள்விகள் எழுகின்றன என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். வியாழக்கிழமை மாலை என்ன நடந்தது? இப்ப போர் நிறுத்த காலத்தில் உலகில் 1/5 பங்கு எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG விநியோகங்கள் அனுப்பப்படுகின்ற ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த 3 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் தாக்கப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மோதல் ஆரம்பித்ததிலிருந்து ஈரான் இந்த வழித்தடத்தை மூடிவிட்டது. கடந்த மாதம் இதற்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களுக்கு கடற்படை முற்றுகை இட்டது அமெரிக்கா. 3 உலகத்தரம் வாய்ந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அவர்கள் வெளியேறின என்றும் ட்ரம்ப் சொல்கின்றார். 3 போர்க்கப்பல்களுக்கும் சேதம் ஏற்படவில்லை என்று அமெரிக்கா சொல்கிறது. ஆனால் ஈரானிய தாக்குதலுக்கு உள்ளான இந்த கப்பல்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது என்று ஈரான் சொல்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து தொடங்கிய போர் நிறுத்தம் இன்னும் அமுல் இருப்பதாக அவர் சொல்கின்றார். இந்த மோதலின் தீவிரத்தை குறைத்து காட்ட ட்ரம்ப் முயற்சிக்கின்றார். அவர்கள் எங்களோடு விளையாடினார்கள், நாங்கள் அவர்களை துவம்சம் செய்து விட்டோம் என்று வாஷிங்டனில் ட்ரம்ப் சொல்கின்றார். என்னன்னா அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் சொல்கின்றார். ஆனால் உண்மையில அவர்களால் அங்கு தாக்குப்பிடிக்க முடியவில்லை, விலகிவிட்டார்கள். ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ தலைமையகம் ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பலையும் மற்றும் ஒரு கப்பலையும் குறிவைத்து தாக்கியதன் மூலம் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. ஈரானின் கடற்படையின் பெரும்பகுதி இன்னும் இருப்பதாக நம்பப்படுகின்ற ஹோர்முஸ் நீரிணையின் நுழைவாயிலில் உள்ள ஒரு முக்கிய இடமான கெஷிம் தீவிலும் பந்தர் கமீரிலும் சிரிக்கிலும் கடலோர பகுதிகளிலும் பல வான்வெளி தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது. இப்ப இதுல சந்தேகப்படுகின்றார்கள், UAEயும் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுகிறது. சபகர் துறைமுகத்துக்கு தெற்கிலும் உள்ள அமெரிக்க ராணுவ கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ராணுவம் கூறுகிறது. பல மணி நேர துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய ஈரானிய தீவுகள் மற்றும் கடலோர நகரங்களில் நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பி உள்ளது என்று ஈரானின் பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டிருக்கிறது. மோதல்கள் எந்த தரப்பு தொடங்கியது என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஈரான் தொடங்கியது என்று அமெரிக்கா சொல்கிறது, அமெரிக்கா தொடங்கியது என்று ஈரான் சொல்கிறது. என்ன நடந்தாலும் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட வளைகுடா நாடுகளில் உள்ள பல இலக்குகளை தாக்கி இருக்கிறது. இது மீண்டும் போருக்கான ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்று இப்பொழுது அச்சப்படுகின்றது உலக நாடுகள். இன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் நாடு முழுவதிலும் இப்பொழுது தாக்குதல்கள், ஏவுகணைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன, ட்ரோன்கள் வந்து வண்ணம் இருக்கின்றன என்று ஐக்கிய அரபு அமீரகம் இன்று சொல்கிறது. போர் ஆரம்பித்ததிலிருந்து ஈரான் அண்டை வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ சொத்துக்களையும் உள்கட்டமைப்புகளையும் அடிக்கடி குறிவைத்து தாக்கி வருகிறது. இதில் ஐக்கிய அரபு அமீரகம் அதிக தாக்குதல்களை சந்தித்திருக்கிறது. காரணம் என்னவெனில் இஸ்ரேலோடு சேர்ந்திருப்பதன் காரணத்தினால். புசைரா அமீரகத்தில் உள்ள துறைமுகத்தில் ஈரானிய ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பிடித்து எரிகிறது. சமீபத்திய மோதல்கள் முக்கியமானவையாக பார்க்கப்படுகின்றன. ஏப்ரல் 8ஆம் தேதி போர் நிறுத்தம் வந்தது. தெஹ்ரான் நீரிணையை மூடியதாலும் வாஷிங்டன் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டதாலும் தொடர்ந்தும் ஒரு போர் பதட்ட அதிகரிப்பு இருக்கிறது. எப்பொழுது போர் நடைபெறும் ஒரு முழுமையான போராக இது மாறுமா என்றால், இப்ப
ட்ரம்ப் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? இது முழுமையான போர் இல்ல, இது ஒரு நாங்கள் தாக்கி கொண்டிருக்கின்றோம், ஆனால் இது முழுமையான போர் இல்லை என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். யார்க் பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானியான கிறிஸ் பெதஸ்டோன் தெரிவிக்கும் பொழுது இந்த வன்முறை பதட்ட அதிகரிப்பாக கருதலாம். இருப்பினும் அவை இந்த மோதலின் நிலையற்ற தன்மையையும் வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு தரப்பும் இந்த தாக்குதல்களை அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபாட்டை அதிகரிக்க பயன்படுத்த முயலலாம். ஓகே, அமைதிக்கு வாங்க ஒன்று, ஈரானை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க ஒன்று சொல்லி ஈரானை நெருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். முன்னாள் அமெரிக்க ராஜதந்திரி மற்றும் பாதுகாப்பு நிபுணர் டொனால்ட் ஜென்சன் சமீபத்திய கடற்படை மோதலை விவரிக்கும் பொழுது சொன்னார், புளோரிடா மத்திய கட்டளை மையம் வியாழக்கிழமை அன்று அந்த நீரிணையின் வழியாக வாஷிங்டன் எடுத்த நடவடிக்கை ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. முன்னாள் அதிகாரிகள் சொல்கின்றார்கள் இது போருக்கு கொண்டு போய் விட்டுவிடும் என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்கள். சென்கம் போலவே இந்த நீரிணையில் அமெரிக்கா மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அமெரிக்க நலன்களை பாதுகாக்க வேண்டியிருப்பதற்கு அவர்கள் ஈரானை குறை சொல்கின்றார்கள். என்ன விஷயம் என்றா, அமெரிக்க கப்பல்களுக்கு சேதம் ஏற்பட்டதா இல்லையா என்பதில் உண்மையான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அமெரிக்காவும் வெளிப்படையாக சொல்வதாக தெரியவில்லை. போர் நிறுத்தத்துக்கு திரும்பி இது மேலும் மோசமடையாமல் இருப்பதை உறுதி செய்ய வாய்ப்புள்ளதா என்பது ஒரு வேறு கதை. கட்டுப்பாட்டை மீறாமல் இருப்பதை உறுதி செய்வதில் இருவருக்கும் அநேக ஆர்வம் இருப்பதாக தெரிகிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் இருக்கின்ற சூழ்நிலையில் சர்வதேச நெருக்கடி குழுவின் ஈரான் திட்டத்தின் இயக்குனர் அலி வேஸ் தெரிவிக்கும் பொழுது ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் நெருக்கமான பிடியை தளர்த்த அமெரிக்கா முயற்சிக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்து வருகிறது. ஆகவே இந்த போர் நிறுத்தம் உடைந்துவிடக்கூடிய அபாயம் இருப்பதாகவே தற்பொழுது தெரிகிறது. அமெரிக்கா தாக்குப்பிடிக்க முடியாமல் திரும்பிவிட்டது. இது முழுமையான போராக மாறிவிடுமோ என்கின்ற பெரும் கேள்வி எழுகிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி அன்பர்களே.